சுட்டு எழுத்துக்கள் அவன், அவள், அங்கு, இங்கு, அந்த, இந்த ஆகிய சொற்களை கவனியுங்கள். அவை ஒன்றை சுட்டி காட்டுகின்றன. இவ்வாறு சுட்டி காட்டுவதற்கு அச்சொற்களின் முதலில் அமைந்துள்ள அ, இ ஆகிய எழுத்துக்களே காரணம் ஆகும். இவ்வாறு ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டி எழுத்துக்கள் என்று பெயர். அ, இ, உ ஆகிய 3 எழுத்துக்களும் சுட்டி எழுத்துக்கள் ஆகும். ஆனால் இன்று உ என்னும் எழுத்தை சுட்டாக பயன்படுத்துவது இல்லை. அகச்சுட்டு இவன், அவன், இது, அது இச்சொற்களில் உள்ள சுட்டி எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவதில்லை. இவ்வாறு சுட்டி எழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே அகத்தே இருந்து சுட்டுப்பொருளை தருவது அகச்சுட்டு எனப்படும். புறச்சுட்டு அந்நீர்வீழ்ச்சி, இம்மலை, இந்நூல் இச்சொற்களில் உள்ள சுட்டி எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும். இவ்வாறு சுட்டி எழுத்துக்கள் சொல்லின் வெளியே புறத்தே இருந்து சுட்டு பொருளை தருவது புறச்சுட்டு எனப்படும். அண்மைச் சுட்டு இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு இச்சொற்கள் நம் அருகில் அண்மையில் உள்ளவற்றை சுட்டுகின்றன. எனவே இஃது அண்மைச் சுட்டு எனப்படும். அண்மைச் சுட்டுக்குரிய எழுத்து இ ஆகும். சேமைச் சுட்டு அவள், அவர், அது, அவை, அவ்வீடு, அம்மரம் இச்சொற்கள் தொலைவில் சேமையில் உள்ளவற்றை சுட்டுகின்றன. எனவே இஃது சேமைச் சுட்டு எனப்படும். சேமைச் சுட்டுக்குரிய எழுத்து ஆ ஆகும். அருகில் உள்ளவற்றுக்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட உ என்ற சுட்டெழுத்து அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. எடுத்துக்காட்டு உது, உவன். சுட்டுத்திரிபு அம்மரம், இவ்வீடு ஆகியவை புறச்சுட்டுக்கள் என்பதை அறிவோம். இச்சொற்களை அந்த மரம், இந்த வீடு என்றும் வழங்குகிறோம். அ, இ ஆகிய சுட்டி எழுத்துக்கள் மாற்றம் பெற்று திரிந்து அந்த, இந்த என வழங்குகின்றன. இவ்வாறு அ, இ ஆகிய சுட்டி எழுத்துக்கள் அந்த, இந்த எனத் திரிந்து சுட்டு பொருளை தருவது சுட்டுத்திரிபு எனப்படும். எடுத்துக்காட்டு இப்பள்ளி, இந்த பள்ளி. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுது. என் வீடு அங்கே உள்ளது. தம்பி இங்கே வா. நீர் இங்கே தேங்கி இருக்கிறது. ஏதாவது ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டி எழுத்துக்கள் என்று பெயர். கீழே கொடுக்கப்பட்டவைகளில் எந்தெந்த எழுத்துக்கள் சுட்டி எழுத்துக்களாக பயன்படுத்தப்படுகின்றன? அ, இ, உ. சுட்டி எழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டுப்பொருளை தருவது அகச்சுட்டு எனப்படும். சுட்டி எழுத்துக்கள் சொல்லின் வெளியே இருந்து சுட்டுப்பொருளை தருவது புறச்சுட்டு எனப்படும். அண்மையில் உள்ள பொருள்களை சுட்டிக்காட்ட உதவும் சுட்டெழுத்து இ ஆகும். சேமையில் உள்ள பொருள்களை சுட்டிக்காட்ட உதவும் சுட்டெழுத்து அ ஆகும். அக்காலத்தில் அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட உ என்ற சுட்டெழுத்து பயன்படுத்தப்பட்டுள்ளது. அ, இ ஆகிய சுட்டி எழுத்துக்கள் மாற்றம் பெற்று டேஸ் என வழங்கப்படுகின்றன. அந்த, இந்த சுட்டெழுத்துக்கள் மாற்றம் பெற்று திரிந்து சுட்டுப்பொருளை தருவது டேஸ் எனப்படும். சுட்டெழுத்துக்களின் திரிபு